ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஜோதிட தாள்கள். 2026 மூன்றாவது மாதமான மார்ச் மாதத்தில் ஒரு அதிபயங்கர முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு. மார்ச்சில் நிறைய முக்கியமான நாட்கள் வந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான நாள் இப்போது வர இருக்கு. அது மார்ச் மாதம் இறுதியாக மார்ச் 27 அன்னைக்கு வர இருக்கு. அன்னைக்கு தமிழ் மாதம் விஸ்வாச வருடம் பங்குனி மாதத்துடைய 13ஆம் நாள் கிழமை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நிறைஞ்ச இந்த பங்குனி வெள்ளிக்கிழமை பங்குனி வளர்பிறையில் நவமியானது வருது. இந்த பங்குனி மாத வளர்பிறை நவமியில தான் ஸ்ரீராமர் அவதரித்தார். ராமர் அப்படிங்கிறவரை கேள்விப்படாமல் யாரும் இருக்க மாட்டோம். ராமாயணம் அப்படிங்கிறது ஸ்ரீராமரால் உருவாச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்த கடவுளில் ராமரும் ஒன்று. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். இப்பேற்பட்ட ராமர் அவதரித்த நாள் தான் இந்த நாள். மற்ற மாதங்களில் வரக்கூடிய நவமியில் நம்ம சாதாரணமாக ராமரை வழிபாடு செய்கிறத விட அவர் பிறந்த இந்த நாளில் அவரை ஸ்பெஷலாக வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த நாளில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வேகமாக கூடியிருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த நாளில் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நவமியுடைய சிறப்பு பலன்களை ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த நவமி சாதாரண நவமி கிடையாது. மற்ற மாதங்களில் வரக்கூடிய நவமியை விட அதிக சக்தி உடையது. அது ஏன்னா ராமர் அவதரித்தாருங்கிறதுனால. இந்த நாளில் வெற்றிகளை தரக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மற்ற அவதாரங்களை காட்டிலும் இந்த அவதாரம் மிக சிறப்பான அவதாரமாக இருக்க காரணம் என்னன்னா, ராமர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனித அவதாரம் எடுத்து நம்ம இப்படி தான் வாழணும், இந்த நெறிமுறையை ஃபாலோ பண்ணும், இப்படியெல்லாம் கஷ்டம் வந்தால் இப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத அவர் வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறாரு. மனுஷங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத ராமர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. அதனால தான் இந்த ராம நவமி ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப முக்கியமான அவதார ராமரை போற்றக்கூடிய விதமாக இந்த நாளில் பரிகாரம் செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. ஸோ முதல்ல பலன்களை உங்கள் ராசிக்கு பார்க்கலாம், அதுக்கப்புறம் பரிகாரத்தை பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தனுசு ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பங்குனி நவமியில் கிரகங்களால் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. இதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்று சொல்லலாம். ஆக்சுவலி இந்த பங்குனியில் நவமியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு வேலை, தொழில், குடும்பம், திருமணம், வருமானம் இது சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கான மாற்றங்களை இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு பங்குனி மாதம் கரெக்டாக இந்த நவமியில் நிலவக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது கடந்த சில வாரங்களாக எதிர்கொண்ட சிக்கல்கள், தடைகள் மற்றும் பிரச்சனைகள் இந்த நவமி அன்னையிலிருந்து உங்களுக்கு விலக போகுது. குறிப்பாக குரு வகர நிவர்த்தி பயிற்சி முடிவடைந்து நேரடியாக சஞ்சரிப்பது பல வகையில் பெரிய யோகத்தெல்லாம் உங்கள் ராசிக்கு கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரிவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத இப்போ நான் விரிவாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். விரிவாக என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு குடும்பம், திருமணம், காதல் இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பங்குனியில் நவமியில் தனிப்பட்ட விதத்திலேயே திருப்திகரமான மாற்றங்கள் இருக்கிற மாதிரி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. குடும்பம், திருமண வாழ்க்கை, குழந்தைகள் என்று எல்லா வகையிலுமே நீங்கள் கடந்த சில வாரங்களாக எதிர்கொண்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகி இணக்கமும் மகிழ்ச்சியும் இந்த நவமியிலிருந்து அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தடையின்றி சுலபமாக முடியும்.
வாழ்க்கை துணையால் ஆதாயமானது இருக்கும். நீண்ட காலமாக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு திடீர் திருமண யோகம் கூட உண்டாகும். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு காதல், திருமணம், காதலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும். அதாவது காதல், திருமணம், குடும்பம்ல இந்த மாதிரியான பாசிட்டிவான பலன்கள் இந்த நவமியிலிருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு வேலை மற்றும் தொழில் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன். வேலை தொழிலில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்ற இறக்கமான பலன்கள் இருந்தால் கூட பெரிய பாதிப்புகள் எதுவும் நடக்காது. அதுவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில ஏமாற்றமாக இருந்தால் கூட நவமி தொடங்கி சில நாட்களே சாதகமான மாற்றங்கள் உணர்வீங்க. அதுவும் உத்தியோகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்கும். அதுக்கான சாத்தியம் இருக்குது. வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட உங்களுக்கு பொற்காலமாக இந்த டைம் இருக்க போகுது. திடீர் பணவரவு, திடீர் ஆதாயம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அந்த திடீர் பணவரவு, திடீர் ஆதாயத்தை வைத்து நல்லா முன்னேறுங்க. ஸோ இது வேலை தொழிலில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பணம், பொருளாதாரம், குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு பங்குனி நவமியிலிருந்து பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது முன்னேற்றமும் மேன்மையும் உண்டாகும். வார கடன், வாராத கடன் எல்லாம் வசூலாகும். வருமானம் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் வகையில் நீங்கள் சம்மந்தப்பட்ட சிக்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்குது. அசைய மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானம் மற்றும் சூழல் சாத்தியமாக இருக்குது. நீண்ட காலமாக வீடு அல்லது நிலமாக வாங்கணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த நவமிக்கு பிறகு முயற்சி செய்தீங்கன்னா அதுக்கு சாதகமாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கிட முடியும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த நவமியிலிருந்து யோகமான காலமாக இருக்கும். கடந்த சில வாரங்களாக இருந்த சிக்கல்கள் விலகி நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அதுவும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டிங்கன்னா இன்னும் நிறைய மேன்மை அடைய முடியும். அதனால் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த நாம நவமியில் வெற்றி தரக்கூடிய வெத்தலை பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இந்த நவமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர இருக்கிறது. ராமர் இந்த பூமியில் அவதரித்தனால தான் ராம நவமியாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளணும். ஏன்னா அனுமன் ராமருடைய அதி தீவிர பக்தன். இந்த தினம் அனுமன் வழிபாடு செய்தாலே பல மடங்கு மன உறுதி உங்கள் ராசிக்கு கிடைக்கும். தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள் ராசிக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி பெறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பது கிடையாது. காரணம் அனுமன் ராம பக்தன். ராமனும் அனுமனும் வேறு வேறு அல்ல. இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்துதான் இருக்கிறாங்க. இந்த தினம் இப்போ நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த தினம் வீட்டு பூஜையில் ஒரு விளக்கேற்றி வைத்து விடுங்க. 3 வெத்தலை வாங்கி கொள்ளுங்க. குறைந்தபட்சம் 3 வெத்தலை போதும். அதிகபட்சம் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெத்தலை வாங்கிக்கோங்க. கூடவே செந்தூரமும் வாங்கிக்கோங்க. வெத்தலையில் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை செந்தூரத்தை தொட்டு எழுதுங்க. எழுதின இந்த ஸ்ரீராம ஜெய மந்திரம் எழுதின வெத்தலையை மடித்து வெத்தலை மாலை மாதிரி ரெடி பண்ணி அந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி அந்த வெத்தலையை மாலையாக கட்டி வீட்டில் இருக்கக்கூடிய அனுமன் ஃபோட்டோக்கு போடுங்க. இல்லை ராமர் பட்டாபிஷேக படத்திற்கு போடுங்க. எதுவுமே இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னிதானம் இருந்தால் அந்த கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை இந்த ராம நவமி அன்னைக்கு போட்டு விட்டு வாங்க. 3 வெத்தலைக்கு மேலே எத்தனை வெத்தலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதினாலும் அவ்வளவு அனுமன் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது, வெற்றி காணவே முடியவில்லை என்று துவண்டு போயிருக்கக்கூடிய உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த எளிமையான ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை எவர் ஒருவர் இந்த நாளில் செய்கிறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். உங்கள் மனதில் ஒரு கோரிக்கை வைத்து இந்த வெத்தலை மாலையை அனுமனுக்கு போட்டால் அந்த வேண்டுதல் 3 நாட்களில் நிறைவேறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வெத்தலை மாலை போட நேரம் இல்லை அப்படின்னா இந்த நாளில் காலைல குளித்து முடிச்சுட்டு ஸ்ரீராம ராம ராம ஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்தாலே அனுமனுடைய அருளும் ராமருடைய அருளும் கிடைக்கும். அதனால் அனுமனுடைய அருள் ராமருடைய அருளை கிடைக்க அந்த மாதிரி கூட பரிகாரத்தை ட்ரை பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெத்தலை வைத்தே பரிகாரம் பண்ண பாருங்கள். முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வீட்லேயே வந்து குளிச்சு முடிச்சுட்டு கூட வழிபாடு செய்ய பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.